Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணலாம், ஃப்ரீயா வந்து earn பண்ணலாம், காசு வந்து போடாமல வந்து earn பண்ணலாம். சோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் வந்து இன்றைக்கு சொல்ல போற மெத்தட் எப்படி வந்து நாங்க ஃப்ரீயாவே மணி earn பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஹெல்ப்பா இருக்கும். சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போக முதல் ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்றேன். Binance ன்னு சொன்னா என்ன, Binance அக்கவுண்ட் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதுல போயிட்டு எப்படி வந்து ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்றது, பேமெண்ட் வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்றது, அதுல இருக்கிற பேமெண்ட்டை வந்து என்ன மாதிரி பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கேஷா வந்து வித்ட்ரா பண்றது, எல்லா விஷயம் வந்து ஆல்ரெடி Binance பிளேலிஸ்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதில் போயிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸை பற்றின ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஃப்ரீயாக earn பண்ணுற மெத்தட். இதுக்கு வந்து Binance எல்லார்டையும் வந்து இருக்க வேணும், அதோட வெரிஃபை பண்ணியும் இருக்க வேணும். இந்த மாதிரி இருந்தால் தான் Binanceல வந்து நீங்கள் வந்து earn பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னோட Binance ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். பேலன்ஸ் வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து டோட்டல் பேலன்ஸில் வந்து காட்டும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். எங்கேன்னு சொன்னால் வேலெட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு பேலன்ஸ், அதே மாதிரி ஃபண்டிங், அடுத்து வந்து ஃபியூச்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஆட் ஆகி இருக்கும். அது வந்து டோட்டலில் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட்டும் வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் வேலெட்டுக்குள்ளே போயிட்டு ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு. நார்மலாக வந்து உங்களுக்கு ஓவியில் தான் நிற்கும். நீங்கள் வந்து ஃபண்டிங்கை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் பேன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் ஏர்ன் பண்ணுற மெத்தட்டை வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து கிரிப்டோ ரெட் பேக்கேஜ். ஸோ அது வந்து இதுதான். இந்த முதலாவது பேனரை வந்து டச் பண்ணுறேன். ஓகே, டச் பண்ணதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஷேர் டு வின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து கிளிக் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரெட் பேக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி ஃப்ரீ டாலர்ஸ் வந்து earn பண்ணலாம். இதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற எதுவுமே வந்து இந்த ஆப்ஷனில் வந்து இல்லை. ஸோ அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெத்தட். அடுத்தது பாருங்கள், இதுலேயே வந்து இருக்குது. ரெண்டாவது பேனரை வந்து டச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7500 ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் லாபம் பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் வந்து இருக்க வேணும். அந்த விஷயத்தை வந்து ஒரு வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். ப்ராஃபிட்டும் வந்து எடுத்து பேமெண்ட்டும் வந்து வித்ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்கும் வந்து இதே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜில் வந்துட்டு இதில் வந்து ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணோம், இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து நான் டச் பண்ணுற ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் சர்வீசஸ் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் கிஃப்ட் அண்ட் கம்பைன். இதுக்குள்ளே வந்து WOTDன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கேம் விளையாடி earn பண்ணுற மாதிரி இந்த WOTD இதை வந்து டச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, இது வந்து ஃப்ரீ தான், எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இதில் இல்லை. அதாவது இதில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி இந்த கேமை வந்து ப்ளே பண்ணணும், எப்படி வந்து earn பண்ணுறது, அந்த விஷயம் வந்து நான் வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓகே பண்ணதும் உங்களை வந்து கேமுக்குள்ளே வந்து கொண்டு போகும். கிட்டத்தட்ட ஒரு 1000 USDT இல்லைன்னு சொன்னால் 5000 USDTயை வந்து யூசர்ஸுக்கு வந்து வின் பண்ணுற யூசர்ஸுக்கு வந்து பிரித்து வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0.5 USDTக்கு மேலே வந்து earn பண்ணுற ஒரு வாய்ப்பு வந்து இங்கே வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேர்டு வந்து டைப் பண்ணுறது, எப்படி வந்து அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான வேர்டு வந்து அந்த சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்சைட்டையும் வந்து காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்சைட் வந்து இதுதான் subtips24.com, இதுதான் சைட். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு அந்த வேர்டை வந்து எடுக்கலாம். நான் வந்து இது வெப்சைட்டை வந்து காட்டியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் பைனான்ஸுக்கான நியூ கேம்ஸ் வந்து ஆட் ஆகும்போது அதுக்கான வேர்டு வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அதுக்கான லெட்டர்ஸ் வந்து தந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 2023 8 லெட்டர்ஸுக்கான வேர்டு வந்து தந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லெட்டர், மற்றது வந்து 4 லெட்டர்ஸ், 5 லெட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கான வேர்டும் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க.
ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் அங்கே போயிட்டு டைப் பண்ணி வின் பண்ணுறது தான் வேலை. ஸோ என்ன மாதிரியான வந்து வீடியோ போட்டுட்டு அதையும் வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து டச் பண்ணுறேன். இதே ஐக்கானை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மோர்ன்னு சொல்லி மோர் சர்வீசஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. அதை வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் கிஃப்ட் அண்ட் கம்பைன் இதுக்குள்ள வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து டச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் நீங்கள் வந்து டைப் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்து திக் பண்ணுறது. சரியான ஆன்சர் வந்து நீங்கள் திக் பண்ணி அது 10 கேள்வி அந்த மாதிரி வந்து தருவாங்க. 10க்கு வந்து ஜஸ்ட் வந்து சரியான ஆன்சர் வந்து திக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான ரிவார்ட் கிட்டத்தட்ட ஒரு $0.5 அந்த மாதிரியான ரிவார்ட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. இந்த கேள்விகளை வந்து நீங்கள் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க தந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சரை வந்து இங்கே போயிட்டு திக் பண்ணுறது, அதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே போயிட்டு திக் பண்ணிவிட்டு இருக்கிற 10-11 கேள்விகளையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரிக்குள்ள உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுல வந்து இதுவும் ஒரு மெத்தட். ஓகே, அடுத்த மெத்தட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் வந்து பேயை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பேனர் மூலமாக டச் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட் வந்து சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு தனி ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க, $1 கேம்னு சொல்லி. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 கேம்னு சொல்லி வந்ததுக்கான ரீசன் $1 USDT மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து 4000 2000 அந்த மாதிரி USDT வந்து ஏர்ன் பண்ணுறது. ஒன்லி 1 USD வச்சுக்கொண்டு மட்டும்தான் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறது. அதனால் வந்து கேமையை வந்து $1 கேமாக வந்து டைட்டிலில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து டச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 USDT வந்து கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ப்ளே நவ், அதாவது கேம் மாதிரி தான் இது. ப்ளே நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 1 USD வந்து இவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் வந்து இருக்கும், வேறு எங்கேயுமே வந்து போகாது. 1 USDT வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ளே நவ் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ண வேணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 USD வந்து உங்களுக்கு வந்து இந்த கேமுக்கான வின்னரை வந்து செலக்ட் பண்ணதும் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வின் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த 1 USDT அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிஃபண்ட் ஆகும், திரும்ப வந்து கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரியும் வந்து செய்யலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் ஹிஸ்ட்ரி இதை வந்து நான் டச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3 முறை வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ முதலாவது கேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 BUSD கேஷ் பவுச்சர் வந்து தந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 1 USD வந்து பே பண்ணியிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து வின் பண்ண இல்லை. அதனால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து தந்துட்டாங்க, அதாவது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3888 BUSD கேஷ் பவுச்சர். ஸோ இதுலேயும் வந்து நான் 1 USD பே பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து கிடைக்கவில்லை. அடுத்த வந்து 600 FIL கேஷ் பவுச்சர், கிட்டத்தட்ட 2650 USDT பெறுமதியான FIL coin வந்து கிடைக்கும். ஆனால் இதுலேயும் வந்து நான் வந்து வின் பண்ண இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கொடுத்த 1 USDTயை வந்து திரும்ப வந்து தந்துட்டாங்க. ஸோ வின் பண்ணுற ஆளுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வித லஸ்ட்டும் உங்களுக்கு வர போகிறதில்ல. 1 USDTயை வந்து இதில் வந்து பே வந்து கொடுப்பீங்க. ஆனால் அந்த 1 USD வந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து விட்டு போகாது. நீங்கள் பே வந்து கொடுத்ததும் அந்த அமௌண்ட் வந்து இதில் போயிட்டு வின்னர் செலக்ட் பண்ணும் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த 1 வீக் முடிஞ்சதும் வின்னரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யார் வந்து வின் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அந்தந்த 1 USD அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பைனான்ஸை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இன்னும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இருக்குது. இனி வார வீடியோக்களை வந்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளாட்ன வீடியோ வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.